திருவழிபாடு ஆண்டின் தவக்காலம் முதல் வாரம் சனிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தின் மாசாவை செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதை என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டிதான் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். பாசுரம். கிறிஸ்துவே எம் இளஞாயிறே, இருளை உளம் நின்று அகற்றிடுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலம் இதை நீர் தந்து குத்துண்ட உளத்தை எம்மில் படைத்தீர். பொறுத்தீர் எம்மை நெடுங்காலம், பெருமணம் கொண்டமை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடினும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய உம் பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும், அது உம் நாளே. மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம். பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறையவனே, படைப்புகள் அனைத்தும் உமை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமேன். ஆண்டவரை, வைகரைக்கு முன்பே நான் உமக்காக கண் விழித்துள்ளேன். ஆண்டவரை, வைகரைக்கு முன்பே நான் உமக்காக கண் விழித்துள்ளேன். முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். என்னை மீட்டருளும். உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன். உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும். உமது நீதி தீர்ப்பிற்கேற்ப என் உயிரை காத்தருளும். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கின்றீர். உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. எக்காலத்திற்குமாக அவற்றை நீர் ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்குமுறைகளினின்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரை, வைகரைக்கு முன்பே நான் உமக்காக கண் விழித்துள்ளேன். ஆண்டவரை, வைகரைக்கு முன்பே நான் உமக்காக கண் விழித்துள்ளேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவருக்கு நான் புகழ் பாடுவேன். அவரே என் விடுதலை. ஆண்டவரே என் ஆற்றல், அவருக்கு நான் புகழ் பாடுவேன். அவரே என் விடுதலை. ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரரையும் கடலுக்குள் அமிழ்த்து விட்டார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல். அவரே என் விடுதலை, என் கடவுள். அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரை என் மூதாதையரின் கடவுள். அவரை நான் ஏத்தி போற்றுவேன். போரில் வல்லவர் ஆண்டவர். ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரள் குவிந்தன. பேரலைகள் சுவரென நின்றன. கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. எதிரி சொன்னான், துரைத்து செல்வேன். முன் சென்று மடக்குவேன். கொள்ளை பொருளை பங்கிடுவேன். என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும். என் வாளை உருவுவேன். என் கை அவர்களை அழிக்கும். நீரோ உமது காற்றை வீச செய்தீர். கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரளில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தனர்.
ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அருள் செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார்? நீர் உமது வலக்கையை நீட்டினீர், நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது. நீர் மீட்டு கொண்ட மக்களை உம் பேரருளால் வழிநடத்தி சென்றீர். உம் ஆற்றலால் அவர்களை உம் புனித உறைவிடம் நோக்கி வழிநடத்தி சென்றீர். ஆண்டவரே, எம் தலைவரே, நீ ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே என் ஆற்றல், அவருக்கு நான் புகழ் பாடுவேன், அவரே என் விடுதலை. ஆண்டவரே என் ஆற்றல், அவருக்கு நான் புகழ் பாடுவேன், அவரே என் விடுதலை. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது, அவரது வாக்குறுதி என்றென்றும் நிலைத்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல அவை வெண்மையாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வேடனின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாக எகிப்து நாட்டிலிருந்து உன்னை வெளியேற செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வின் நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகருக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரிய எதையும் கவர்ந்திட விரும்பாதே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். ஒரே மெய்யான நன்மையான இறைவனுக்கு ஏற்ப நாம் இருப்போமாக. ஆயரான புனித அம்ப்ரோஸ் எழுதிய உலகினின்று தப்பித்தல் என்ற ஆய்வுக்கட்டுரையிலிருந்து வாசகம்.
ஒரு மனிதனின் இதயம் எங்குள்ளதோ அங்கே அவனது பொக்கிஷமும் இருக்கும். ஏனெனில் கேட்பவருக்கு நல்ல பரிசை இறைவன் மறுப்பது வழக்கமல்ல. ஏனெனில் இறைவன் நல்லவர். குறிப்பாக அவருக்கு ஊழியம் புரிபவருக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அவரை நாம் பற்றி கொள்வோம். நம் முழு ஆன்மாவோடும் முழு இதயத்தோடும் முழு வலிமையோடும் அவரோடு நாம் இருப்போமாக. நாம் அவரது ஒளியில் இருக்க வேண்டுமென்றால், நாம் அவரது மகிமையில் காண வேண்டுமென்றால், வானக மகிழ்ச்சியின் அருளை நாம் சுவைக்க வேண்டுமென்றால் இதை நாம் செய்தாக வேண்டும். இம்மகிழ்ச்சிக்கு நம் மனங்களை நாம் உயர்த்த வேண்டும். நாம் இறைவனில் இருக்க வேண்டும். அவரோடு வாழ்ந்து அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஏனெனில் மனித எண்ணம் மற்றும் அறிவிற்கு அவர் அப்பாற்பட்டவர். முடிவில்லா சமாதானத்திலும் அமைதியிலும் அவர் குடியிருக்கிறார். இந்த சமாதானம் எல்லா அறிவையும் புரிந்து கொள்ளும் திறமையையும் கடந்தது. இந்நன்மையே அனைத்தையும் ஊடுருவுகின்றது. நாம் அனைவரும் அதில் வாழ்கின்றோம், அதை சார்ந்து இருக்கின்றோம். அதற்கும் மேலாக இறைத்தன்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. இறைவனைத் தவிர வேறு எவரும் நல்லவர் இல்லை. ஏனெனில் நம்மை இறைத்தன்மை நன்மையானது. எனவே சங்கீதக்காரர் கூறுகிறார், உம் கையை நீர் திறக்கும் பொழுது எல்லா படைப்புகளும் நன்மையால் நிரம்புகின்றன. இறைவனின் நன்மைத்தனத்தால் எல்லா மெய்யான நன்மைகளும் நமக்கு அளிக்கப்படுகின்றன. அவற்றில் தீமையின் கலப்படம் எதுவும் இல்லை. இந்நன்மைகளையே மறைநூல் இவ்வார்த்தைகளில் விசுவாசிகளுக்கு வாக்களிக்கின்றது. நிலத்தின் நன்மையை நீங்கள் உண்பீர்களாக. நாம் கிறிஸ்துவில் இறந்துள்ளோம். நம் உடல்களில் கிறிஸ்துவின் இறப்பை சுமக்கின்றோம். இவ்வாறு கிறிஸ்துவின் வாழ்வும் நம்மில் வெளிப்படுத்தப்படும். நாம் இனி நம் சொந்த வாழ்வை வாழ்வதில்லை, மாறாக கிறிஸ்துவின் வாழ்வையே வாழ்கின்றோம். மாசின்மை, கற்பு, எளிமை மற்றும் ஒவ்வொரு புண்ணியத்தின் வாழ்வையும் வாழ்கின்றோம். கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்துள்ளோம். நாம் கிறிஸ்துவோடு வாழ்வோம். கிறிஸ்துவில் விண்ணேற்படைவோம். இவ்வாறு நம் குதிங்கால் பூமியில் இல்லாத பொழுது பாம்பினால் இனி நம்மை காயப்படுத்த இயலாது. நாம் இங்கிருந்து தப்பிப்போம். நீங்கள் இன்னமும் உங்கள் உடலால் இருத்தப்பட்டாலும் உங்கள் மனதால் தப்பித்து ஓடலாம். நீங்கள் இங்கும் இருக்கலாம், ஆண்டவரோடும் இருக்கலாம். உங்கள் ஆன்மாவில் அவரை அனைத்திலும் நீங்கள் அவரோடு நடந்தால் வெளி அடையாளமாக அவரது வழிகளை நீங்கள் பின்பற்றாது விசுவாசத்தினால் அவரை நீங்கள் பின்பற்றினால், அவரிடம் நீங்கள் பறந்து சென்றால் அவரே நம் அடைக்கலமும் பலமுமாய் இருப்பார். இறைவனிடமே தாவீது கூறினார், உம்மிடமே ஆண்டவரே நான் அடைக்கலம் புகுகிறேன். நான் அவமானத்திற்கு ஆளாக மாட்டேன். ஏனெனில் இறைவனை நம் அடைக்கலம். இறைவன் விண்ணிலும் விண்ணிற்கு மேலும் உள்ளார். நாம் இங்கிருந்து தப்பித்து ஓடுவோம். எங்கே சமாதானம் உள்ளதோ, எங்கே நம் உழைப்பிற்கு இளைப்பாறுதல் உள்ளதோ, எங்கே மாபெரும் சாபத்து பண்டிகை நாம் சுவைப்போமோ, அங்கே நாம் அடையும் வரை ஓடுவோம். மோயிசன் சொன்னது போல் நிலத்தின் சாபத்து உங்களுக்கு அருளப்படும். ஆண்டவரில் இறைப்பாற்றி அவரது அன்பை நாம் நோக்குவது உண்மையான பண்டிகையாகும். நிறை மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்ததாகும். நாம் நீரூற்றுகளை நோக்கி விரைந்து ஓடிப்போகும் மானை போல் ஓடுவோம். தாவீதிற்கு ஏற்பட்ட தாகம் நம் ஆன்மாவுக்கு ஏற்படுவதாக. யார் அந்த நீர் ஊற்று? தாவீது கூறியது போல், உம்மிடமே வாழ்வின் ஊற்று உள்ளது. என் ஆன்மா நீரூற்றிடம் கூற வேண்டியது, எப்பொழுது நான் வந்து உம் திருமுகத்தை காண்பேன்? ஏனெனில் இறைவனே நீரூற்றாய் இருக்கிறார். ஆயரான புனித அம்ப்ரோஸ் எழுதிய உலகினின்று தப்பித்தல் என்ற ஆய்வுக் கட்டுரையிலிருந்து இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
உங்கள் பகைவரிடமும் அன்பு கூருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் விண்ணகத் தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூருங்கள். உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவன் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தம் தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவார். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூருங்கள். உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் என்கிறார் ஆண்டவர். மன்றாட்டுகள். ஆண்டவராகிய கிறிஸ்து மாந்தரை புதுப்படைப்பாக்கியுள்ளார். திருமுழுக்கு நீரினால் அவர்களுக்கு புது பிறப்பு அளித்து தமது வார்த்தையினாலும் உடலினாலும் அவர்களுக்கு ஊட்டம் அளிக்கின்றார். எனவே நமது இறை வேண்டலில் நாம் அவரை மாட்சிப்படுத்துவோம். ஆண்டவரே, உமது அருளால் எங்களை புதுப்பித்தருளும். இயேசுவே, நீர் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர். உமது பரிவு, இரக்கம், பொறுமை ஆகியவற்றில் சிறிதேனும் நாங்கள் மாந்தர் அனைவருக்கும் காட்ட எங்களுக்கு உதவியருளும். ஆண்டவரே, உமது அருளால் எங்களை புதுப்பித்தருளும். வருத்தமுற்றோருக்கும் தேவையுற்றோருக்கும் நாங்கள் அடுத்திருப்பவர்களாக விளங்க கற்றுத்தாரும். நல்ல சமாரியராகிய உம்மை நாங்கள் பின்பற்றுவோமாக. ஆண்டவரே, உமது அருளால் எங்களை புதுப்பித்தருளும். உமது தாயாகிய தூய கன்னிமரியா இறைவேண்டல்களால் தூய கன்னிமரியா கன்னியர்களுக்காக பரிந்து பேசுபவராக. அவ்வண்ணையில் இறைவேண்டல்களால் இவர்கள் இன்னும் நிறைவாக உமது திருச்சபையில் பணிபுரிவார்களாக. ஆண்டவரே, உமது அருளால் எங்களை புதுப்பித்தருளும். உமது இரக்கத்தின் கொடையை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்து தண்டனையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, உமது அருளால் எங்களை புதுப்பித்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல உங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. என்றுமுள்ள எங்கள் அன்பு தந்தையே, எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பி அருளும். தேவையான அருள்வாழ்வு ஒன்றையே என்றும் தேடுவதன் வழியாகவும் நாங்கள் பிறர் அன்பு செயல்களுக்கு எங்களையே அர்ப்பணிப்பதன் வழியாகவும் ஆவியிலும் உண்மையிலும் உம்மை வழிபடுவோமாக. உம்மோடு
தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.